தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தின் தண்ணீர் பஞ்சத்தை தற்போது நிரூபித்து காண்பிக்கும் தஞ்சை பாளையப்பட்டி கிராமம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் காவேரி, வெண்ணாறு, வெட்டாறு, கல்லணை கால்வாய் என பல ஆறுகள் பறந்து விரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் முப்போக விவசாயம் என்பது விளைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகா கல்லணையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாளையப்பட்டி, தெற்கு, வடக்கு, துருசுப்பட்டி, சிதம்பரப்பட்டி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து வருகிறது. இந்த கிராமங்களில் தற்போது குடிநீர் பஞ்சம் என்பது அதிகரித்து காட்சியளிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் அப்பகுதிகளில் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் காவிரி நீர் என்பது தற்போது வரை கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த பகுதிகளில் ஆறுகள் அந்த அளவிற்கு இல்லை. அதற்கு பதிலாக அந்த பகுதி மக்களுக்கு மாயனூர் கதவணையில் இருந்து உய்யக்குண்டான் ஏரி வழியாக உய்யக்குண்டான் வழியாக வரக்கூடிய கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டுக்கு ஒரு முறை சில காலம் மட்டுமே வருவதால் அந்த பகுதி நிலத்தடி நீர்மட்டம் என்பது குறைந்ததோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டத்தில் கிடைக்கக்கூடிய குடிநீர் தண்ணீரானது உப்புத்தன்மை அதிகரித்து காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளில் நிலத்தடி நீரில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக அந்த பகுதிகளில் தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைந்து தற்பொழுது தண்ணீரின் உப்புத்தன்மை அதிகரித்து அந்த தண்ணீரை வீட்டு உபயோகத்திற்கு சிறிதளவு கூட பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலத்தடி நீர் என்பது உப்புத்தன்மை அதிகரித்த காரணத்தினால் அப்பகுதி மக்கள் பலர் உப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உபாதைகளில் ஏற்பட்டு தற்போது பெரும்பாலான நபர்கள் கிட்னி ப்ராப்ளம், அதாவது செயல்பாடுகள் குறைந்து சிலர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று அதற்கு மருந்து உட்கொண்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பலமுறை அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அந்த பகுதியில் 5 ரூபாய் நாணயத்திற்கு 20 லிட்டர் குடிநீர் கிடைக்கும் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். ஆனாலும் இந்த குடிநீர் என்பது 5 ரூபாய் சில நேரங்களில் அதில் சரியாக உபயோகம் ஆகவில்லை. மேலும் குடும்பத்தில் 7 நபர்கள் இருப்பவர்களுக்கு 5 ரூபாயில் 20 லிட்டர் தண்ணீர் என்பது போதுமானதாக இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது மின்சாரம் இல்லாத காலங்களில் அவர்களால் அந்த 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீரை பயன்படுத்தி பால் காய்த்தால் கூட அந்த பாலானது திரிந்து கெட்டுவிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் சமையலுக்கும் குடிநீருக்கும் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது தமிழக அரசு சார்பில் தஞ்சையில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் வரை சென்று அப்பகுதி மக்களின் தாகம் தீர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்லணையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் அருகில் இருக்கக்கூடிய தங்கள் பகுதிக்கு இந்த காவிரி குடிநீர் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என ஆதங்கம் தெரிவிக்கும் மக்கள் உடனடியாக தங்கள் பகுதிக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களின் உடல் உபாதைகள், அதாவது மருத்துவ பிரச்சனைகள் தீர்க்க வழி செய்து தங்கள் சந்ததியினருக்காவது நிரந்தர குடிநீர் தேவை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் பலர் இந்த கிட்னி செயலிழப்பு காரணமாக, சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கைம்பெண்களாகவும் சிலர் குழந்தைகள் இருந்த போதும் அவர்கள் இருந்ததால் பல குழந்தைகள் தாய்மார்கள் இல்லாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் தற்போதும் கூட சிலர் நோய்வாய்ப்பட்டு இதன் காரணமாக வீட்டில் இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் சரி, தமிழக அரசும் சரி, உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பதை கொண்டு சென்று உடனடியாக அந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.